ஆடு மனமே நீ போராடு, இயேசு உன்னோடு கூட இருப்பார். போராடு மனமே நீ போராடு, இயேசு உனக்கு பலன் கொடுப்பார். போராடு மனமே நீ போராடு, இயேசு உன்னோடு கூட இருப்பார். போராடு மனமே நீ போராடு, இயேசு உனக்கு பலன் தருவார். போராடு மனமே நீ போராடு, இயேசு உன்னோடு கூட இருப்பார். போராடு மனமே நீ போராடு, இயேசு உனக்கு பலன் தருவார். வியாதியிலும் போராடு பலன் தருவார், துன்பத்திலும் போராடு வெற்றி தருவார். பாவத்திலும் போராடு பரிசுத்தமாக்கிடுவார். பாவத்திலும் போராடு பரிசுத்தமாக்கிடுவார். எனக்கு நேசமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு போராட்டம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி, வாலிப பருவத்தில் இருக்கிறவர்கள் தொடங்கி, வயது முதிர்ந்த நிலை வரும் வரைக்கும் இந்த உலகத்திலே, இந்த பூமியில மனுஷனுக்கு போராட்டம் இருக்கிறது. வியாதியில் இருக்கிறவன் போராடுகிறான். மனங்களுக்குள்ளே பலவிதமான சிக்கல்கள், பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பலவிதமான பாவ கட்டுகளுக்குள்ளே, அடிமை தலைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறவர்கள் போராடுகிறார்கள். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாருமே ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே ஒரு போர்க்களத்தில் நின்று அனுதினமும் அந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று துடிக்கிறோம். பலர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே முன்னிறுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதலுக்கு தங்களை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால், எப்படிப்பட்ட போராட்டத்திலும் ஆண்டவருடைய வசனத்தை முன்னிறுத்தி ஓடிக்கொண்டிருப்பதால் அவர்கள் போராட்டத்திலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்திலே வெற்றி கொள்ளுகிறவர்களாய், அந்த வெற்றியிலே எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அபரிவிதமாய், அற்புதமாய் எடுத்து பாவிக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் எல்லாரும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் போராடி ஜெயம் கொள்ள வேண்டியவர்கள். எபேசியர் 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் படைத்தவர்கள், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் எல்லாவற்றோடும் போர் புரிகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலனுடைய இந்த வசனத்திலே அவர் தன்னுடைய அனுபவத்திலே இருந்து நமக்கு சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சுவைக்கும்படியான வாஞ்சை ஏற்பட்டால், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்கின்ற துடிப்பு இருந்தால், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பிடிப்பு பற்று அவனுக்கு இருக்கிற பொழுது, அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, அவன் வாழ்க்கையிலே வெறுமனே ஓட முடியாது. போராட்டத்தில் போராடித்தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு போர்க்களம். எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற போர்க்களங்கள் என்ன என்று. நம்முடைய உள்ளம் ஒரு போர்க்களம். ஏன் தெரியுமா? அந்த உள்ளத்துல இருந்துதான்
பலவிதமான தீய சிந்தனைகள் உருவாகின்றது. அந்த உள்ளத்திலே இருந்துதான் பகை, வெறுப்பு, கோபம், குரோதம், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் மனுஷனுக்குள்ளே நாளுக்கு நாள் உண்டாகி கடவுளுடைய அன்பை மனுஷன் இழக்கும் அளவுக்கு இந்த உலகத்திலே மனித மனங்களுக்குள்ளே, உள்ளங்களுக்குள்ளே கர்வங்கள் நிறைந்து விட்டது, பகை நிறைந்து விட்டது, தீய எண்ணங்கள் மனுஷனுடைய உள்ளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பூமியில. எனவே உள்ளம் ஒரு போர்க்களம். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சுவைப்பதற்கு, அந்த கடவுளுடைய அன்புக்குள்ளே ஒருவன் வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஒருவன் ஓடிக்கொண்டிருக்க விரும்பினால் அவன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே, உள்ளம் என்கிற போர்க்களத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற தீய சிந்தனைகள், பகை, வெறுப்பு, கோபம், குரோதம் சகலத்திற்கும் எதிராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான அன்பை நிறுத்த வேண்டும். அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை அவன் போர்க்களமாய் அந்த போர்க்களத்துக்கு பாவிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அலகை கொடுக்கிற பகையை முன்னிறுத்துவதா, அலகையினுடைய தீய சிந்தனைகளால் விழுந்து போவதா, அலகையினுடைய பகை, கோபம், குரோதங்களுக்குள்ளே விழுந்து போய் அடிமை நிலையில் வாழ விரும்புகிறீர்களா, அல்லது கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பால் உங்கள் உள்ளங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதா? எனக்கு பிரியமானவர்களே, ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே குறிப்பிட்டு 5வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனென்றால் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளம் என்பது ஒரு போர்க்களம். ஏனென்றால் அந்த உள்ளம் என்கிற போர்க்களத்துக்குள்ளே தான் தீயவன் இன்றைக்கு உலகத்தினுடைய தீமைகளை விதைக்க பார்க்கிறான். எனவே நமது உள்ளங்களுக்குள்ளே, கிறிஸ்தவனுடைய உள்ளங்களுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுடைய உள்ளங்களுக்குள்ளே ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது பொழியப்பட்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமியர் 5:5 வாசித்து காண்பித்தேன். எனவே உள்ளம் என்கிற போர்க்களத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இருத்தி போராடும் பொழுது தீயவனுடைய சதிகளையும், பகைகளையும், கோபங்களையும், குரோதங்களையும் நாம் எதிர்த்து நின்று போராடி கிறிஸ்துவின் அன்பில் நாம் ஜெயம் கொள்ள முடியும் அல்லவா? இந்த உலகம் ஒரு போர்க்களம். அந்த உலகம் என்கிற போர்க்களத்திலே மனுஷனை இருத்தி உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலில் நம்முடைய உள்ளம் ஒரு போர்க்களம். கடவுளுடைய அன்பு பொழியப்பட்டிருக்கிற உள்ளத்தில் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன சாட்சியமான காரியங்கள், சின்ன சின்ன போராட்டங்களிலே இயேசுவின் அன்பை முன்னிறுத்தி நான் ஓடும் பொழுது, என்னுடைய இளமை பருவத்தில், முதிர்ந்த பருவத்தில், குடும்ப அனுபவத்தில், கல்வி அனுபவத்தில், வேலை தலங்களில் நான் கிறிஸ்துவினுடைய அன்பை முன்னிறுத்தி ஓடும் பொழுது இந்த உலகம் காண்பிக்கிற, தீயவன் கொடுக்கிற பலவிதமான தீமைகளை நான் கிறிஸ்துவின் அன்பால் எதிர்த்து போராடி கிறிஸ்துவை என் உள்ளத்தில் சுவைக்க முடியும். இன்றைக்கு பலருடைய சரீரம் பலருக்கு போர்க்களம். ஏனென்றால் இன்றைக்கு பலர் சரீரத்திலே வியாதிப்பட்டு, சரீர வியாதிகளினாலே உடைந்து போய், சரீரத்திலே பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, வேதனைப்பட்டு, பணம் செலவு செய்து பல வைத்தியர்களிடம் போய் எந்த முடிவும் வரவில்லை, எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை, எந்த பலனும் இல்லை என்று சொல்லி அலைக்கழிக்கப்பட்டவர்கள் பலர். பரிசுத்த வேதத்திலே பல இடங்களிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள், வியாதியினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள் இயேசுவிடம் ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்திலே தொழுநோய் வியாதிப்பட்டவனுடைய நிலை சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 1 தொடங்கி வருகிற வசனங்களிலே 38 ஆண்டுகளாய் பெத்சதா குளத்தருகிலே இருந்த வியாதிப்பட்ட மனுஷனுடைய கதை சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே முடக்குவாதமுற்ற நிலையில் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட மனிதனுடைய கதை சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 9:18 தொடங்கி வருகிற வசனங்களிலே இரத்தப்போக்கு வியாதியுடைய பெண்ணினுடைய கதை சொல்லப்படுகிறது. இப்படியாய் உங்களுக்கு பரிசுத்த வேதத்திலே இருந்து
பல வியாதிப்பட்ட மனிதர்களை சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? வியாதி என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தை தாக்குகிறது. இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற மனுஷனுக்கு உள்ளம் ஒரு போர்க்களம், சரீரம் ஒரு போர்க்களம். அந்த சரீரத்திலே வியாதிகள் வருகிற பொழுது மனிதர்கள் கடவுளுடைய நம்பிக்கை சில வேளைகளில் இழந்து போகிறார்கள். அந்த வியாதிகளுக்குள்ளே விழுந்து போகிறார்கள். அந்த வியாதியினாலே அடிமைப்பட்டு கடவுளுடைய குணமாக்குகிற சக்தியை உணர முடியாமல் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, உடல் என்கின்ற, சரீரம் என்கின்ற அந்த போர்க்களத்திலே நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த சரீரம் என்ற போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். எப்படி ஜெயம் கொள்ளுவது? இன்றைக்கு வேதத்திலே பல இடங்களிலே நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆண்டவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி ஜெயம் கொண்டார்கள். இயேசுனுடைய விருப்பம் உள்ளம் என்கிற போர்க்களத்தில் கடவுளுடைய இயேசுனுடைய அன்பை ஆயுதமாய் பாவித்து நாம் அந்த உள்ளம் என்கிற போர்க்களத்தில் ஜெயம் கொள்ள வேண்டும். சரீரத்திலே வியாதிகள் உண்டாகுகிற பொழுது ஜெபத்தின் வல்லமையினாலே நாம் சரீரவாதிகளுக்கு எதிராய் நின்று அந்த போர்க்களத்திலே ஜெயம் கொள்ள வேண்டும். ஆன்மா, நம்முடைய ஆன்மாவை இந்த உலகத்தில் இருக்கிற பல பாவங்கள் அழிவுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. பலருடைய ஆன்மாக்கள் இன்றைக்கு உலகத்தின் பாவத்துக்குள்ளே பிடிபட்டு சிக்குப்பட்டு அழிந்து போகிற நிலையிலே இருக்கிறது. ஒரு மனிதன் ஆன்மாவை அழிவுக்கு தள்ள முடியாது. இந்த உலகமெல்லாம் ஒரு மனிதன் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவுக்கு எதிராய் கேடு விளைவித்தால் பயன் என்ன என்று மத்தேயு நற்செய்தி 16:26 வாசிக்கிறோமே. எனவே நம்முடைய ஆன்மா ஒரு போர்க்களம். அது முக்கியமான ஒரு போர்க்களம். ஒவ்வொருவனும் நின்று போராட வேண்டிய ஒரு போர்க்களம். இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் உண்டாகுகின்ற கலாச்சாரங்கள், கலைகள், இந்த உலகத்தினுடைய பலவிதமான பாவத்தின் வடிவங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய ஆன்மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் மெதுவாய் மெதுவாய் நுழைந்து 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 தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற அமைதியை, வீட்டுக்குள்ளே இருக்கிற நிம்மதியை, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரமாணிக்கத்தை, பரிசுத்தத்தை, சொந்த வாழ்வுக்குள்ளே சுவைத்துக் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிரசன்னத்தை அது இழக்கும்படியாய் செய்கிறது. எனவே ஆன்மா ஒரு போர்க்களம். ஒவ்வொருவனும் நின்று போராட வேண்டிய இடம், ஒவ்வொருவனும் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் ஆன்மா. அந்த ஆன்மா என்கின்ற போர்க்களத்தில் நின்று போராடுவதற்கு இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை, நமது ஆன்மாவை அழிவுக்கு தள்ளாதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை ஆயுதமாய் கொண்டு போராட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பைபிளில் குறிப்பிட்ட சில உதாரணங்களை சொல்லுகிறேன். தானியேல் அவன் வாழ்க்கையிலே 3 வேளை ஜெபத்தை வைத்து போராடி ஜெயம் கொண்டதை நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லவா? தாவீதை பாருங்கள், கோலியாத் என்கின்ற பெரிய வல்லமையான ஒரு மனுஷனுக்கு முன்னாலே நின்ற பொழுது அவன் என்ன செய்தான்? அவனிடம் பெரிய ஆயுதம் இருக்கவில்லை, கல்லும் கவனும் மட்டுமே இருந்தது. அதை கொண்டு அவன் கோலியாத்தை ஜெயிக்கவில்லையா? கிதியோனை பாருங்கள், எப்படி ஜெயம் கொண்டான். சிம்சோனை பாருங்கள், எப்படி ஜெயம் கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பரிசுத்த வேதத்திலே இருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொள்ளுவதற்கு கொடுத்திருக்கிற பல ஆயுதங்கள் வேதத்தில் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல முடியும். முதலாவது முக்கியமான ஒரு ஆயுதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய உயிருள்ள வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை, வல்லமையான வார்த்தை, ஆற்றல் உள்ள வார்த்தை, சக்தி உள்ள வார்த்தை. எபிரேயர் 4:12 வாசிக்கிறீர்களே, கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியது, 2 பக்கமும் வெட்டக்கூடிய கூரிய வாள் போன்றது. என் ஆண்டவருடைய வசனம் அத்துணை சக்தி வாய்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலே இருந்து நமக்கு போர் புரிவதற்கென்று இந்த உலகம் என்கிற போர்க்களத்தில், உள்ளம் என்கிற போர்க்களத்தில், சரீரம் என்கிற போர்க்களத்தில், ஆன்மா என்கிற போர்க்களத்தில் இருந்து நாம் போராடி ஜெயம் கொள்ளுவதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாய் ஜெயம் கொள்ளுவதற்கு, எழுந்து பிரகாசிப்பதற்கு, பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் வரங்களை பெற்று அபிஷேகத்தில் நாளுக்கு நாள் வளர்வதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்களை கவனியுங்கள். அதில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த வேதம்,
பரிசுத்த வேத வசனம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை, இது ஒரு வல்லமையான ஆயுதம். இது ஒரு வல்லமையான ஆயுதம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு போராட்டத்துக்கு முகம் கொடுக்கிற பொழுதும், எந்த ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுதும், உங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் உயிருள்ள வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 15:7 வாசிக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன். நமக்குள்ளே ஒரு போராட்டம் வருகிறது, நமக்கு ஒரு ஜெபம் வெற்றி கிடைக்க வேண்டும், நமக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் உண்டாகி இருக்கிறது, சரீரத்தில் வாதை உண்டாக்கி இருக்கிறது, உள்ளத்தில் ஏதோ ஒரு தீமை நுழைந்து விட்டது, ஆன்மாவில் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு விட்டேன், அந்த போர்க்களத்தில் நான் எப்படி ஜெயம் கொள்வது? ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தைக்குள்ளே நாம் நின்று போராட வேண்டும். அந்த வசனத்துக்குள்ளே இருந்து நான் போராட வேண்டும். இதைத்தான் இயேசு நமக்கு காண்பிக்கிறார். எனவே யோவான் நற்செய்தி 15:7 உங்களுக்கு நான் வலியுறுத்தி காண்பித்திருக்கிற பகுதி, நாம் போராடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் அவருடைய பரிசுத்தமான வேதவசனம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், உயிருள்ள வார்த்தையை பற்றி கொண்டு உலகத்திலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய உயிருள்ள வசனத்தை பற்றி கொண்டு நானும் நீங்களும் பிரகாசிக்க முடியும் என்று பவுல் அப்போஸ்தலன் அனுபவத்தில் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையால் அவருடைய வாழ்வு பிரகாசித்தது நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை பற்றி கொண்டு நீங்கள் பிரகாசியுங்கள். எனவே பரிசுத்த வேதத்திலே எந்த ஒரு வார்த்தை பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நான் ஆண்டவருடைய வசனத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களையும் என்னையும் இந்த உலகம் என்கிற போர்க்களத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவதற்காய், விடுதலை வாழ்வுக்கு கொண்டு போவதற்காய், புதிய வாழ்வுக்கு கொண்டு போவதற்காய், சாட்சிய வாழ்வுக்கு கொண்டு போவதற்காய், அபிஷேகம் நிறைந்த வாழ்வுக்கு எங்களை கொண்டு போவதற்காய், ஜெயம் கொள்ளுகிற வாழ்வுக்கு கொண்டு போவதற்காய் ஆண்டவருடைய வசனம் நமக்கு துணையாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையில் என் சீடராய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை வாழ்வுக்கு அத்திவாரம் இந்த உலகத்தின் போர்க்களத்துக்கு வெளியே வருவதற்கு, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருடைய ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் நடப்பதற்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த உயிருள்ள வார்த்தையிலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு நாம் போராட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் போராடி போராடி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஜெயம் கொள்ள ஜெயம் கொள்ள ஜெயம் கொள்ள நமக்குள்ளே நாளுக்கு நாள் அவர் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் வரங்களை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு போராட்டத்தில் நான் விழுந்து போகிறேனோ அந்த நேரத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை நான் இழந்து போகிறேன். கடவுளுடைய அருளினுடைய மகிமை தெரியாமல் நான் போகிறேன். இந்த பூமியிலே நான் போராடுகிற பொழுதுதான், ஜெயம் கொள்ளுகிற பொழுதுதான், ஒவ்வொரு சின்ன சின்ன பலவீனத்திலும் எழுந்து நடக்க வேண்டும் என்கிற துடிப்பு ஏற்படுகிற பொழுது, ஒவ்வொரு சின்ன சின்ன பலவீனத்திலும் எழுந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஆன்மீக துடிப்பு நமக்குள்ளே வரும் பொழுது இயேசு நம்மை அபிஷேகிக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுக்கிறார். அவர் நம்மோடு வாழும் கடவுள் என்று பேசத் தொடங்குகிறார். எனவே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த வேத வசனம் நம் இருதயங்களுக்குள்ளே பதிய வேண்டும். ஒரு நொடி பொழுதும் கூட நாம் உடைந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையிலே தனித்து போய் யாரிடம் இருந்து நமக்கு உதவி வரும் என்று கண்ணீர் விட்டு நிற்கின்ற பொழுது, திருப்பாடல் 121 ஒரு சின்ன உதாரணம். அதன் முதல் வரிகளை பாருங்கள். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துவேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்து உதவி வரும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தனியாக இல்லை, யார் உதவி செய்வார் என்கிற நிலையில் தள்ளப்படுகிற பொழுது வார்த்தை பதில் சொல்லுகிறது. குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாப கட்டுகளால் பிடிக்கப்படுகிற பொழுது கலாத்தியர் 3:13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நமக்காக இயேசு நம்முடைய சாபங்கள் முழுவதையும் நீக்கி போட்டார்.
சாபத்துக்கு அடையாளமாய் இருக்கிற சிலுவையை தம் மீது சுமந்து கொண்டு நம் மீது விதிக்கப்பட்ட சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். வியாதி நோய் என்று வருகிற பொழுது எசாயா புத்தகத்திலே 53வது அதிகாரம் 1 தொடங்கி வருகிற வசனங்கள் நம்முடைய பிணிகளை, நம்முடைய வியாதிகளை அவர் தம்முடைய காயங்களினால் குணப்படுத்தினார். எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உள்ளம் ஒரு போர்க்களம், சரீரம் ஒரு போர்க்களம், ஆன்மா ஒரு போர்க்களம். உள்ளத்தில் தீய சிந்தனைகளை உலகமும் தீயவனும் நமக்குள்ளே உண்டு பண்ணி நாம் கடவுளுடைய அன்பில் வாழ முடியாமல் நம்மை பிரிக்க பார்க்கிறான். நாம் போராட வேண்டும், தீயவனை விரட்ட வேண்டும், இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக நாம் அனுதினமும் போராட வேண்டும். இந்த உலகத்திலே சரீரத்திலே வியாதிகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை. ஆனாலும் வியாதிகள் நம்மை சந்திக்கிற பொழுது என்ன செய்கிறோம்? அந்த வியாதி நோய்களால் வீழ்த்தப்படும் பொழுது என்ன செய்கிறோம்? வைத்தியர்களையும் மருந்து மாத்திரைகளையும் பணத்தையும் செலவழித்து அவற்றிலே இருந்து விடுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மை, இந்த உலகத்திலே வைத்தியர்கள் மருந்து மாத்திரைகள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நம்முடைய வியாதி படுக்கையில், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எதை நினைக்கிறோம்? இயேசு குணப்படுத்த வல்லவர், இயேசு குணப்படுத்துவார். எசாயா நூல் சொல்லுகிறது போல அவருடைய காயங்களால் நாம் சுகமடைந்திருக்கிறோம். எனவே நானும் நீங்களும் கலங்க வேண்டியதில்லை. நமக்கென்று அவர் போராடுவதற்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் பல இருக்கிறது. பரிசுத்த வேதத்திலே காண்பிக்கிறது போல இயேசுவின் நாமம் ஒரு போராடக்கூடிய ஆயுதம். இயேசுனுடைய ரத்தம் போராடி ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம். இயேசுவின் வார்த்தை போராடி ஜெயம் கொள்ளக்கூடிய வல்லமையான ஆயுதம். இயேசுவின் சிலுவை போராடி ஜெயம் கொள்ளக்கூடிய வல்லமையான ஆயுதம். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் பாதத்தில் நிற்கிற பொழுது கடைசியாய் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுடைய அனுதின ஜெபம். இயேசு வாழ்க்கையில பிதாவின் சித்தம் வரைக்கும் போக வேண்டும் என்கின்ற அந்த தெய்வீக வல்லமை அவருக்குள்ள எப்படி இருந்தது? ஒவ்வொரு போராட்டத்திலும் ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு அற்புதமான காரியங்களை செய்வதற்கு முன்னும் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். இரவேளை முழுவதும் ஜெபம் பண்ணினார். கடைசி போராட்ட வேளை கெத்சமனி அனுபவத்திலும் கூட இயேசுவை பார்க்கிறோமே. வியர்வை எல்லாம் இரத்தமாய் சொட்டும் அளவுக்கு அந்த கெத்சமனியில பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். போராடி ஜெபம் பண்ணுகிறார், போராடி ஜெபம் பண்ணுகிறார். இயேசு ஜெயம் கொண்டார். நாமும் வாழ்க்கையில போராட வேண்டும். நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு முகம் கொடுத்தாலும் கலங்க வேண்டாம், உடைந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். வார்த்தையை கையிலே ஏந்துங்கள். ஜெபத்தை அனுதினமும் ஒரு ஆயுதமாய் பிடியுங்கள். இயேசுவின் நாமத்தை பற்றி பிடியுங்கள். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பற்றி பிடியுங்கள். அவருடைய சிலுவையை பற்றி பிடியுங்கள். நானும் நீங்களும் போராடலாம். இந்த பூமியிலே ஜெயம் கொள்ளலாம். நம்மை எதிர்த்து வருகிற எல்லா தீயவனுடைய சதிகளையும், வியாதிகளையும், இச்சைகளையும், பாவங்களையும், உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா சௌகரியங்களையும், அந்த சௌகரியத்துக்கு பின்னாலே மனுஷனுடைய ஆன்மாவை அழிக்கக்கூடிய பலவிதமான பாவத்தின் தன்மைகளையும் நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழும் இயேசுவை நாம் பற்றி பிடிப்போம். வாழும் வார்த்தையை பற்றி பிடிப்போம். ஜெபத்தில் கண்ணீரோடு இயேசுவை பற்றி பிடிப்போம். ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம். வாலிப பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளே, போராடி ஜெபித்து ஜெயம் கொள்ளுங்கள். வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறவர்களே, போராடுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே பாவம், பகை, வெறுப்பு, கோபம், குரோதம், வியாதி எந்த ஒரு மனுஷனையும் விட்டு வைக்கவில்லை. ஆனாலும் இயேசு நம்மோடு இருக்கிறபடியினாலே, இயேசு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, அவருடைய வசனம் உயிருள்ள வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே நாம் கலங்க வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. போராடி ஜெயம் கொள்ளுங்கள். தானியேலை போல ஜெபம் பண்ணி போராடுங்கள். தாவீதை போல சாதாரண கல்லும் கவனம் இருந்தது, அது கடவுளுடைய வல்லமை என்று அவன் கோலியாத்துக்கு முன்னாலே நின்றது போல நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரிலே நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், வியாதி, துன்பம், பாவம் எங்களை வீழ்த்தி கொண்டிருந்தாலும் தாவீதை போல நமக்குள்ளே இருக்கிற வல்லமையான ஆண்டவரை நினைத்து, அவருடைய வார்த்தையை நினைத்து, ஜெபத்தின் வல்லமையை நம்பி ஆண்டவருடைய நாமத்திலே எதிர்த்து நின்று போராடுவோம். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் ஜெயம் கொண்டு ஜெபித்து போராடி இயேசுவின் சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிப்போமா?
என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கும் என் ஆண்டவர் வேறு எங்குமே இல்லை, உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். தேடு, கண்டுபிடிப்பாய். அவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். நானும் நீயும் இந்த உலகத்திலே பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பலர் இந்த பூமியில பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் பலதை தேடுகிறோம். நமது ஆண்டவர் உன்னுடையதும் என்னுடையதும் ஆன்மாவை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கிற இயேசு நமது ஆன்மாவை கண்டுபிடித்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என் ஆன்மா அந்த கிறிஸ்துவுக்குள் வாழத் தொடங்குகிற பொழுது அது பரலோகத்திலே பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. போராடுவோம். உள்ளம் என்கிற போர்க்களத்திலே கடவுளுடைய அன்பை வைத்து போராடுங்கள். சரீரத்திலே வியாதிகள் ஏற்படுகிற பொழுது அவருடைய வார்த்தையால் போராடுங்கள். ஆன்மாவை இந்த உலகத்தின் பாவங்கள் அழிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் போராடுவோம். ஏனென்றால் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம். இந்த உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதம். கண்ணீரோடு கூடிய ஜெபம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். அவருடைய சிலுவை நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். இயேசுவுடைய ரத்தம் இந்த உலகத்தையே ஜெயித்த ஒரு ஆயுதம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த உலகத்தையே ஜெயிக்க நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆயுதம். போராடுவோம், ஜெயம் கொள்வோம். இயேசுவின் சாட்சிகளாய் ஜெயம் கொள்வோம். இன்றைக்கே இப்போதே நானும் நீங்களும் ஜெபிப்போம். தேவ வசனத்தில் ஜெபிப்போம், தேவ வார்த்தையில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு கொடுப்போம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த பெயரை நான் ஆராதிக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், நம்மோடு வாழும் கடவுள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பாதத்தில் நின்று கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளையும் என்னையும் உம்முடைய தூய ஆவியின் கன்னிகள் வரங்களால் நிரப்புவீராக. இந்த உலகத்திலே பலவிதமான போர்க்களங்களை தீயவன், பொல்லாதவன் நமக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறான். ஆனாலும் நமக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர் அல்லவா? இந்த உலகத்தின் இரட்சகர் அல்லவா? எங்கள் ஆன்மாவை ரட்சிக்க வந்தவர் அல்லவா? உம்முடைய பரிசுத்தமான வார்த்தையிலே, உம்முடைய உயிருள்ள நாமத்தினாலே, எங்களுக்காக நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தினாலே, உம்முடைய பரிசுத்தமான சிலுவையினாலே, நீர் எங்களுக்காய் கொடுத்த தூய ஆவியினுடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லி, இந்த ஆயுதங்களை எங்கள் ஆத்துமாவிலே சுமந்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு உம்மோடு கூட அபிஷேகத்தில் நடக்க எங்களை ஆசீர்வதியும். சகல வியாதியின் கட்டுகளில் இருந்தும், சகல அடிமை தலைகளில் இருந்தும் உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.